ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி எப்படி கரண்ட் அடுப்பில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி கரண்ட் அடுப்பில் நம்ம கனமான பாத்திரம் தான் வைக்கணும். அதுலேயும் நான் இதில் குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமேட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். போட்டின பிறகு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நான் உருளைக்கிழங்குல உப்பு போடல. ஏன்னா நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போதே உப்பு போட்டு குலுக்கி வச்சிட்டேன். இது என்னோடய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு நறுக்கணும்னு உப்பு போட்டு குலுக்கி வச்சா டக்குனே வெந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு போட்டோன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 வெள்ளை பூண்டை எடுத்து நல்லா நச்சு அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதோடய கொஞ்சம் நேரம் வேகட்டும். பூண்டு சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வாய்வு. பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டின பிறகு நல்லா மொறுமொறுன்னு வரணும். அதுக்காண்டி ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிருங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.